வணக்கம். 2026 சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்து அதில் தமிழக வெற்றி கழகம் 107 இடங்களை கைப்பற்றியிருக்கிறது. திராவிட கழகம் 73, திராவிட கழக கூட்டணி, அதாவது திமுக, திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கடுத்து அதிமுக ப்ளஸ் கூட்டணி 53 இடங்களை கைப்பற்றியிருக்கிறது. ஆகையால் முதல்வராவது விஜய் அவர்கள் முதல்வராவது உறுதியாகிருக்கிறது. அதே மாதிரி மெஜாரிட்டி இல்லாமல் தொங்கு சட்டசபை அப்படிங்கிறாங்க. தொங்கு சட்டசபை என்றால் என்ன? தொங்கு சட்டசபை அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபுல் மெஜாரிட்டினா ஒரு எம்எல்ஏக்கள் நம்ம இதில் 234 இருக்காங்கன்னா, அதில் 118 எம்எல்ஏ இருந்தால்தான் நமக்கு அதாவது 117 சமம். 118 இருந்தால் அதில் 118ல் சபாநாயகராக நம்ம ஒருத்தர் தேர்ந்தெடுப்போம். அப்படி தேர்ந்தெடுக்கும் போது அவர் மறுபடி நம்ம திட்டம் கொண்டு வரும்போது அதை நிறைவேற்ற முடியாது. அதாவது சட்டசபை குழு தலைவர் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கும் போது 2 கட்சிக்காரர்களும் சேர்ந்து சபாநாயகருக்கு யாரை போடலான்னு பார்த்தா அந்த தேர்ந்தெடுத்து முடிக்கிறாங்கல்ல, அது ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கிட்ட ஒருத்தர் இருப்பார். அப்போ ஆளுங்கட்சிக்கு அவரை போட்டு அவரை கொண்டு போய் சபாநாயகருக்கு வெற்றி மாலை சூட்டி அவரை கொண்டு போய் அவரை கூட்டிகிட்டு போகும்போது யாராக கூட்டிகிட்டு போவா? இந்த பக்கம் விஜய், இந்த பக்கம் ஸ்டாலின், 2 பேரும் சேர்ந்து கூட்டி போய் சபாநாயகர் சேரில் உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சுட்டா அப்போ அந்த 118ல் ஒரு சீட்டு குறைஞ்சி போச்சு. அவர் பொதுவானவர் ஆயிடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஒரு திட்டங்கள் கொண்டு வரோம். இப்போ இந்த பஸ்ஸு தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ பஸ் விடுறதா தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த திட்டத்தை கொண்டு வரப்போ அந்த திட்டத்தை எழுதி மகளிருக்கு 2500 எழுதி இந்த திட்டங்கள் நாங்கள் நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி எழுதி அதற்கு வாக்களிக்கும் பொழுது அந்த வாக்கு 117 வாக்குகள் இருக்கணும். அப்போதான் அந்த 117 வாக்கு நம்ம போட்டுக்கும் போது இந்த பக்கம் எதிர்கட்சிக்காரங்க அதெல்லாம் வேண்டாம், இப்போதைக்கு உள்ள பட்ஜெட்டில் 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, அதனால் நீங்கள் இதை கொண்டு வந்துட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது வேண்டாம்னு சொல்லி எதிர்க்கிறவங்கன்னா எதிர்கட்சிக்காரர்கள் அவங்க வாக்களிப்பாங்க. வாக்களித்தாலும் மொத்தம் இதில் 117 நம்ம போட்டுருவோம், அவங்க 114 தான் வீசிட்டே இருக்கும். அந்த 114 போகும்போது ஒன்று வெற்றிக்கு. அதனால் நம்ம நம்ம மத்திய அரசு நம்ம மாநில அரசில் நம்ம கொண்டு வர திட்டம் நிறைவேறும். இதுதான் சட்டசபையில் நடக்க போகிறது. ஒவ்வொரு முறையும் புதிதாக திட்டம் கொண்டு வரும்போது பழைய திட்டங்கள் அப்படியே நடைமுறையில் வச்சுக்கலாம். பழைய திட்டங்களை கேன்சல் பண்ணுறவங்களாலும் இதே மாதிரி வச்சுட்டே கேன்சல் பண்ண முடியும். அதுக்காகத்தான் இப்போ இந்த 118 இடங்கள் வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறாங்க. ஆகையால் அந்த 118 இடங்களை பெறணும். அதுக்கு முன்னால் கவர்னர் அவர்கள் மாளிகையில் இருந்து அழைப்பு விடுவார். யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்னு பார்ப்பார். அதாவது ஒரு சட்டசபை தேர்தலுக்கு தேர்தல் நடந்த அப்படின்னா அதில் மெஜாரிட்டிக்கு யார் இருக்கா, அதிக எம்எல்ஏக்கள் யார் கை வசம் உள்ளதோ அவர்களுக்கு ஆளுநர் அழைப்புதல் விடுவார். நீங்கள் உங்கள் சான்றிதழ் எடுத்துக்கிட்டு ஓட்டு போட்டோன்னு அந்த சான்றிதழ் கொடுக்குறால, அந்த சான்றிதழ்களை எடுத்துக்கொண்டு இங்கு வரவும் அப்படிவார். வந்தவுடனே அதை கொடுத்த உடனே பார்த்துட்டு நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்குது அதை எழுதி கொடுத்துட்டு 14 நாள் உங்களுக்கு பொறுப்பு, 14 நாளுக்குள்ளே நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்குள்ள மெஜாரிட்டியை காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். இல்லை ஒரு வேளை இப்போ விஜய் 120 இடங்களை எடுத்துட்டான்னு வச்சுக்க, அப்படிலாம் ஒன்றும் வர தேவையில்லை. அஜய் உடனே தேர்ந்தெடுத்த உடனே இங்கே நீங்கள் பதவி ஏற்றுக்கலாம். ஆளுநர் மேலுக்கே நேரம் உங்களுக்கு பொறுப்பு பதவி பதவியேற்க முடிச்சுவார். 120 இல்லாதனால தொங்கு சட்டசபை அப்படிங்கிறாங்க. 107 தானே இருக்குது.
அப்போ மாற்றுக் கட்சிகளை நம்ம அழைக்கணும். மாற்றுக் கட்சிகளை அழைக்கணும்னா நல்ல கட்சிகளாக பார்த்து நம்ம கூட எப்போவுமே 5 வருஷத்துக்கு இருக்கிற மாதிரி இப்போயே முடிவு பண்ணி அழைக்கணும். அப்படி அழைச்சி கூட்டணி சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு 5 ஒரு ஆட்சிக்கு எந்த தடங்கள் இல்லாமல் போயிட்டு இருக்கு கிளியராக. இல்லை அவசர அவசரமாக இப்போ ஏன் கட்சி இந்த முதல்வர் பதவிகள்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவசர அவசரமாக கூட்டணியில் சேர்த்தப்பட்ட ஆளுங்களை அவங்க நாளைக்கு அவங்களுக்கு பிடிக்காத திட்டம் ஏதோ ஒன்று அப்படின்னா டக்குன்னு அந்த வாபஸ் வாங்கிடுவாங்க. அப்படி வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா 5 வருடம் நீடிக்க முடியாமல் 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ பதவி இழக்கிற மாதிரி விஜய்க்கு. அதுக்கப்புறம் எதிர்கட்சியெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. கவர்னர் ஆட்சி அப்படின்னு போட்டு 6 மாதம் இல்லைன்னா 1 வருஷம் தள்ளி கொண்டு வராங்க. அதுக்கடுத்து வேறு எதாவது மாநிலங்கள் இந்த மாதிரி பிரச்சனை அந்த கேள்வி நடக்கும்ல, அந்த டயத்தில் தேர்தல் நடத்துவாங்க. அது வரைக்கும் இந்த இது ஆளுநர் அவர் கைவசம் வச்சு நடக்கும். இதுதான் தொங்கு சட்டசபை. இந்த தொங்கு சட்டசபையில் இருக்கிறனால 11 சீட்டுக்களை அழகாக நல்ல முறையில் நமக்கு விஜய் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறவங்களே அவர் தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் தான் அதை நகல் வச்சு அதை கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுத்து நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம்னு சொல்லணும். இது என்னென்னா இப்போ ஆளுநர் திரும்ப வாபஸ் ஆர்டர் அப்படிலாம் சொல்கிறாங்களா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 117 இடங்களுக்கு 107 இடங்கள் இருக்குல்ல, 107 இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு தானே அவர் வர சொல்லியிருக்காரு. அப்போ அவர் போட உடனே அதுக்கான சான்றிதழை கொடுத்து நீங்கள் 14 நாளில் சட்டசபை நிறுவனத்துக்கு சொல்லி எழுதி கொடுத்துப்பார். அதில் என்ன சிக்கல்லாம், இவங்க அதை கொண்டு போய் கொடுத்த ஃபைலில் காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து 5 பேர் வர்றேன் நாங்கள்ல, அதை எழுதி கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. அப்படி எழுதுனா உங்களுக்கு மெஜாரிட்டி 112 தானா அப்படின்னா மெஜாரிட்டி இல்லை, 118 அப்போவே எல்லாத்தையும் எழுதி கொடுத்தா ஒத்துக்குறாரு. இப்படி எழுதுனா அதற்கு இடமில்லை. இது ஆளுநர் சொல்லலை, பாஜக சொல்லலை, கலைஞர் ஃபோன் பண்ணி அங்கேருந்து இதில் ஆன்மா சொல்லலை. லோ பேட்டரியாக இருக்குது.